வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனலில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2க்கு வந்து நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா? நாளைக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது. அது வந்து ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிக்கலாம். ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தேர்வு எழுதுகிற அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். கண்டிப்பாக வந்து சிறப்பான முறையில் எழுதணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம வந்து ரெடி பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா ஏற்கனவே பதிவு செய்துள்ள இதுள்ள ஒரு பொண்ணு நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே போனோடனே இந்த இடத்துல வந்து நம்மளோட யூசர் பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து பதிவு பண்ணும்போது நம்ம போட்டிருப்போம். அதை வந்து போட்டு இந்த கேப்சா கொடுத்து சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே லாகின் ஆயிரும். நான் அது போட்டுக்கிறேன், நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி போட்டோன்னா உள்ளே வந்து லாகின் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா டவுன்லோட் ஆல் டிக்கெட் உள்ளே கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே போயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆல் டிக்கெட் இது வந்து வந்துருச்சு. என்னைக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷில் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பேமெண்ட் டேட்டு, அப்ளிகேஷன் டேட்டு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரூப் 2 இது வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேண்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? அந்த இடத்துல இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து கொடுத்து டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா விசிபிள் ஆகிடும். நான் அது போட்டுக்கிறேன், நீங்களும் அதை வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து விசிபிள் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தோன்னா நம்மளோட பெயர், பதிவு எண், விண்ணப்பத்தரன் பெயர், தந்தையின் பெயர், தேர்வு மையம், தேர்வு நடத்தக்கூடிய இடம் அது போட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வுத்தாள் மொழி, பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு போட்டு பாடக்குறிப்பு வந்து 495 இது போட்டு தேர்வு நடைபெற நாள் 28/9/2025 நேரம் வந்து பார்த்தோன்னா 9:30 மணிலேருந்து 12 வரைக்கும் வந்து எக்ஸாம் நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நேரத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8:30க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் கொடுக்கணும். அதே மாதிரி சலுகை நேரம் வந்து பார்த்தோன்னா 9 மணி லாஸ்ட்டு. 8:30க்கெலாம் ரிப்போர்ட் ஆகணும், 9 மணிக்கு லாஸ்ட்டு. அதுக்கு மேலே வந்து உள்ளே விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து தொடங்கும். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எடுத்து போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வந்து ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அடையாளத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஆதார் அட்டை, பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு, ஓட்டுரிமை, வாக்காளர் அடையாள அட்டை, இது ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தா நம்ம கையில் எடுத்துகிட்டு போனோம். தேர்வு அனுமதி சீட்டில் தேர்வு புகைப்படம், இப்போ வந்து அந்த புகைப்படம் உங்கள் மேலே இருக்கு இல்லையா? அந்த புகைப்படம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இல்லை, தெளிவாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒட்டி அது வந்து அதுக்கான ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மேக்ஸிமம் கரெக்டாக வரும். எதிரே தவறாக இருக்கிற பட்சத்தில் அது மாதிரி நடக்கும். தேர்வு அறிவிப்பு குறிப்பிட்ட ஹெல்போன் உள்ளிட்ட மின்சாதனங்கள் மற்றும் இதர தடை, இப்போ வந்து பெல்ட்டு, செல்ஃபோனு, ஹெட்ஃபோனு, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து தடை பண்ணியிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுக்கு தேர்வு தொடங்க 15 நிமிடத்துக்கு முன்னாடி தான் வந்து வினா தொகுப்புகளை வந்து வழங்கப்படும். அது ஓஎம்ஆர் சீட்டில் தான் ஃபில் பண்ணணும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க மேக்ஸிமம் அது ஓஎம்ஆர் இருந்தாலும் தேர்வு முடிவதற்கு முன்பாக தேர்வு வட்டை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார். இப்போ வந்து நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன், வாஷ்ரூம் போகிறேன், வெளியே போயிட்டு வரேன், அந்த மாதிரி எந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்பட மாட்டார். இந்த தேர்வு கூட அனுமதி சீட்டு வழங்குவதால் மட்டும் இந்த பணி இது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதோடனே உங்களுக்கு வந்து இதான் பணி நியமனம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் இதில் வந்து இப்போ ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. கொள்கைக்குரிய வகை தேர்வு தொடர்பான அறிவித்தல்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, பிளாக் பால் பெயின் வந்து யூஸ் பண்ணணும். வேறு எந்த இதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓஎம்ஆர் விடைத்தாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் அறிவிப்பு குறிப்பிட்டுள்ள விவரங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேணும். அந்த ஓஎம்ஆரில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து பின்பற்ற வேணும். அது ஓஎம்ஆர் சீட்டில் வந்து ஃபில் பண்ணணும். 9 மணிக்கு வழங்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இடப்பட்டதில் வந்து பார்த்தோன்னா கிறுக்கிறதோ 2 இடத்துல இதுன்றதோ அந்த மாதிரிலாம் விஷயங்களை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து ஓஎம்ஆர் சொல்லியிருக்காங்க. இது வந்து பக்கங்கள் 1, 2 இதெல்லாம் படிக்கணும், தேர்வு வரதுக்கு முன்னாடி படிக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்க டைமில் படித்து பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தோன்னா குரூப் 2க்கான ஹால் டிக்கெட்டு. இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க, எக்ஸாம் எழுதுங்க, மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நான் ஒன்று எக்ஸாம் டேட் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் திடீர்னு வந்து ஞாபகம் வந்துச்சு, எடுத்து பார்த்தா நாளைக்கு எக்ஸாம் ஆகி போச்சு. அதனால் வந்து யாரும் அந்த மாதிரி மிஸ் பண்ணாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.